எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய கிருபையாக இருக்கிறபடினால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய தயவிற்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. உதவி வரும் கண்மலையாக இருக்கிற தேவன் நீர் எங்களோடு இருந்து இவ்வளவு நாட்களும் உம்முடைய கிருபை நான் நடத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக ஆண்டவரே, ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே நீர் நிறைவாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையின் மெய்ப்பரையும் சபையின் விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருந்து நீ செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. சிங்காசனத்தின் மேலாக வீற்றிருக்கிற ஜீவனுள்ள கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனாக வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவனை துதிக்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவன், நீர் ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜா, நீர் கர்த்தாக்களுக்கெல்லாம் மேலான கர்த்தாதி கர்த்தர், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆனவர், எங்களோடு கூட இருக்கிற எங்கள் ஆத்தும நேச, இமைப்பொழுதும் எங்களை விட்டு விலகாதவர், எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமம் உள்ள கோடான கோடி தேவ தூதர்களாலும் ஆயிரமான பரிசுத்தவான்களினாலும் துதிக்கப்படத்தக்க ஒரே ஒரு தேவன் நீர் மாத்திரமே. வானாதி வானங்கள் கொள்ளாத கர்த்தரை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தரை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலானவராய், கர்த்தத்துவங்களுக்கு மேலானவராய், சிங்காசனங்களுக்கு மேலானவராய், சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிற கர்த்தரை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உருவாக்கி படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கோடான கோடி பாடல்களினாலும் ஆயிரமான இசை கருவிகளினாலும் கோடான கோடி பாடல்களினாலும் துதிக்கப்படத்தக்க ஒரே ஒரு தேவன் நீர் மாத்திரமே. எங்கள் தேவன் நீர் ஒருவரே மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. மனதாருமை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மனதாருமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் வாழ்க என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இருந்த ஆண்டவரே இந்த துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. தேவனுடைய செய்தியை ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. நீர் ஆளுகை செய்து தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை புகழ் மேன்மையா உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை எங்கள் தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நிறைவான
ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே எங்கள் ஆவியானவரே. வானாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. வானாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே எங்கள் ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இருக்கிற இடங்களில் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லோருமாய் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. நம்ம எல்லோருக்குமாய் தெரிந்த பாடல்கள் பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். சொல்லுவோம் எல்லாரும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போல வேற கண்மலை இல்ல, நம்முடைய ரட்சணிய கண்மலை. சொல்லி உயர்த்துவோமா?
நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கண்மலையே அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலையே அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். மேக ஸ்தம்பமாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் அவர். அவரை உயர்த்துவோமா? மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாம் விசேஷித்தவர்கள். உங்க குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார், நீங்க செய்கிற வேலையோடு கர்த்தர் இருக்கிறார், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். எத்தனை நல்ல தேவன் அவர். இதுவரை நடத்தினார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, இதுவரை நடத்தின என் தேவன் நீங்க நல்லவர் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, இனிமேலும் நம்மை நடத்துவார். இயேசு நல்லவர் நல்லவரே. எல்லாரும் சேர்ந்து, இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், இயேசு நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே.
எங்கள் நீதியே யெகோவாசிற்கேனும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிற்கேனும் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்படியே அப்பாவுடைய பிரசன்னத்துல ஆண்டவரே, என்னுடைய தாழ்மையில என்னை நினைத்தவர் நீங்க தான் ஆண்டவரே. என்னை எப்படியெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. என்னுடைய ஏழ்மைகளை எல்லாம் மாற்றினவர் நீங்க தான் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையே ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தாழ்மையிலே நினைத்தவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையை உணர்ந்து சொல்லும் எல்லாரும். நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மைகளை மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஏழ்மைகளை மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் மறைவிடம் நீங்க தான் ஆண்டவரே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. எல்லாரும் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜாவும் மாளிகையில்
ராப்பகலா அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பார்த்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில இயேசு போதும். எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையில காணப்பட்டாலும் சரி, என்னோடு கூட இருக்கிற இயேசு என் வாழ்க்கையில போதும். அவரை பார்த்து எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க தம்மையே தந்தீர். உங்க அன்பிற்கு நிகரில்லையே. உணர்ந்து ஆண்டவரை பார்த்து, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. திரும்ப ஒரு முறை. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க தம்மையே தந்தீர். உங்க அன்பிற்கு நிகரில்லையே. ஒப்பு கொடுத்து சொல்லுமா? என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரை பார்த்து எல்லாரும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரை ஆராதிப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும் புகழால் சுகமானே. யெகோவா ஷம்மா உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துவோமா எல்லாரும். என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களுடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும், நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எங்களை கைவிடாத தேவன் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க போதும் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை புகழ் மேன்மையாக உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் யாவரும் நமக்கு தெரிந்த ஒரு ஆங்கில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செய்தி வேலைக்கு போவதற்கு முன்பாக அமேசிங் கிரேஸ் ஹவ் ஸ்வீட் தி சவுண்ட், இந்த ஆங்கில பாடலை எங்களோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Amazing grace, how sweet the sound that saved a wretch like me.
I once was lost, but now I'm found. Was blind, but now I see. It was grace that taught my heart to fear, and grace my fears relieved. Our precious did that grace appear, the hour I first believed. My chains have gone, I've been set free. My God, my Savior has ransomed me. Like a flood, His mercy reigns. Unending love, amazing grace. The Lord has promised good for us, His word hope secure. He will my shield, my portion be, as long as life endures. My chains have gone, I've been set free. My God, my Savior has ransomed me. Like a flood, His mercy reigns. Unending love, amazing grace. The earth shall soon dissolve like snow, the sun forbid to shine, but God who called me here below will be forevermore, will be forevermore, will be forevermore. Thank you, Jesus. நம்மெல்லாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் என் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். Thank you, Jesus. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டேனே.
கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாது என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நிந்தை நேரிடினோ என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நிந்தை நேரிடினோ உள்ளம் ஊற்றி ஜெபிப்பேன் இயேசுவே உம்மை கண்டிடுவே எனதுள்ளம் ஊற்றி ஜெபிப்பேன் இயேசுவே உம்மை கண்டிடுவே பாதம் நம்பி வந்தே இருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில் உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் உம்மையா வெட்கம் தமது மோக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே தமது மோக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடு சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் என்னை தேத்திடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுவே என்னை தேத்திடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தம
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு இடைப்பட போகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். Even today, God is going to interact with us, so we praise for that. இத்தனை நாட்களும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தபடினாலே கர்த்தர் அதிகமாய் நான் துதிக்கிறேன். From our bottom of our heart, all these days, God has protected us, so let's praise Him. நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பட்டணம் தேசத்தையும் கர்த்தர் பாதுகாத்தபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். And us and our family and our nations and our cities, God protect us, so we have to praise Him. இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 4வது வாரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கிருபையே. Even in this August month, 4th week, God has brought us, so we have to praise God that we didn't die and we live here in this nation. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். Even today, the Holy Spirit wants to deal with us. நம்மில் அநேகருக்கு இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி நம் மனதில் எழும்பிக் கொண்டிருக்கும். Even many of us will have this kind of question in your heart. ஏன் என் வாழ்க்கையில நான் ஜெயம் எடுக்க முடியவில்லை? Why I'm not able to conquer in my life? எது நிமித்தமாக என் வாழ்வில் இத்தனை வீழ்ச்சிகள் வருகிறது? Why I'm having so much of defeats in my life? எவ்வளவோ எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைக்கிறேன் அவ்வளவுக்கு அவ்வளவு நான் கீழே விழுகிறேன். Deep in my heart I want to raise, but I'm keep falling. I don't know the reason. ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு, I'm having a desire of praying, ஆனால் ஜெபிக்க but முடியவில்லை. I can't pray. அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு, I'm having a desire to seek the Lord for more time, but I couldn't. அதுவும் எனக்கு முடியவில்லை. That also I'm not able to. ஆராதனை வேளைகளை கலந்து கொள்ளும் பொழுது எனக்கு கிடைக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பிற்பாடு எனக்குள்ளே இல்லை. When I take part in the worship session, the Holy Spirit anointing, I'm not able to continue in that spirit. நான் என்னதான் செய்வது? I don't know what to do. நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நான் உறுதிப்பட காரணம், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். I confirm that because I speak tongues and I believe that Holy Spirit dwells in me. ஆராதனை செய்யும் பொழுது எனக்குள்ளே பரவசம் ஆர்ப்பரிப்பு தான் அதிகரிக்கிறது. When I sing praise and worship God, so much of emotions and outward things looks like appearing in me. நான் தரிசனங்களை எல்லாம் காண்கிறேன். Even I am seeing a vision in the worship. சிலவேளை தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். Sometimes I prophesy also. நடக்க போறவர்களை சொப்பனங்கள் மூலமாக நான் காண்கிறேன். Even something, all the forthcoming thing, I am seeing it in my dreams. பற்பல வரங்களையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். I'm having so much of gifts in me. ஆனால் என் வாழ்விலே ஒரு ஜெயத்தை காண என்னால் முடியவில்லை. Even possessing all these things, I couldn't conquer some kind of victories in my life. என்னுக்குள் இருக்கிற அந்த போராட்டத்தை விவரித்து ஒருவரிடத்தும் சொல்ல முடியவில்லை. The wrestling that I am having in me, I am not able to explain it to anyone. என் சிந்தையிலே வருகிற அருவருப்பான காரியங்களை குறித்து ஒருவரிடத்தும் சொல்லவும் முடியாது. All the lustful thoughts which comes in my mind, I am not able to explain with others also. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த எல்லா பழைய பாவங்களும் என்னை திரும்ப அதற்குள்ளே கொண்டு வரும்படியாக சூழ்ச்சிகளை செய்கிறதை நான் பார்க்கிறேன். It look like because before I get saved, what are the sins that I have in me that still working in me, I feel like that. அவிதமான பழைய பாவத்திலேயே நான் விழுந்து விடுவேனோ என்கிற ஒரு பயமும் கூட என்னிடத்தில் உண்டு. Even I am afraid that the whole sin that again and again I may fall it. எவ்வளவோ வாஞ்சியோடு வேத வசனங்களையும் சத்தியங்களையும் செய்திகளையும் கேட்கிறேன். With a deep desire in my heart, I am listening to the word of God. ஆனால் அது கேட்கும் பொழுது ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கிறது போல தெரிந்தாலும் பிற்பாடு சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும் பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. While I receive and listen to the word of God, at that moment I feel better, but after that some tough situation comes, I am not able to overcome. நான் என்னதான் செய்வது? I don't know what to do. என் வாழ்விலே நான் ஜெயம் எடுக்க முடியுமா? Is there a possibility of having a victorious life in me? ஒவ்வொரு நேரம் செய்தி வரும் பொழுது அந்த செய்தியை கேட்கும் பொழுது குற்ற மனசாட்சியோடு தலை குனிந்து நிற்க வேண்டி இருக்கிறது. Every time when I hear the word of God, that convicts me, and with a guilty heart I bow down my head. எத்தனை செய்திகளை கேட்கும் பொழுது அது என்னை குத்துகிறதா இருக்கிறது. Every time that is snaring in me and pointing out me all the word of God. ஆனால் அந்த நேரம் மாத்திரம் அந்த மனம் திரும்பது இருக்கிறது. பின்பு திரும்ப அந்த பாவ சிந்தனைகள். Only at that moment I feel like I am repented, but again the sinful thoughts comes in me. நான் என்னதான் செய்வது? I don't know what to do. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே, I am anointed.
பரிசுத்தாவி நான் அந்நிய பாஷையை பேசுகிறேனே, I have the gifts of Holy Spirit, even I speak tongues. அதிகமான வல்லமை எனக்குள்ளே வருகிறதாக நான் உணர்கிறேனே, I feel like I'm receiving so much of God's power. ஏன் என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியும்? Why I'm not able to conquer the sin? சரீர பிரகாரமான பாவத்தை நான் ஜெயித்து அதை மேற்கொண்டாலும் ஏன் என் சிந்தையில இருக்கிற பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியும்? Even if I overcome the flesh sins, even if I overcome, but I can't overcome the sin which is in my mind. இதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும்? What should I do for this? இதுக்கு நான் என்னதான் செய்ய வேண்டும்? What should I do for this? இப்படிப்பட்டதான கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பின்வருகிற செய்தியின் மூலமாக பதில் தர வல்லவராய் இருக்கிறார். Those who are having this kind of questioning in their heart, Holy Spirit is going to speak to us through this message which is going to come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை For உண்டாகட்டும். Lord's holy name be glorified. இந்த இடுக்கமான காலகட்டங்களில் நாம் சபையை கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். Even at the time of tough situation, we are not getting a chance to come and worship God at the church. ஆக இப்பொழுது செல்போன் மூலமாக, அந்த இன்டர்நெட் மூலமாக, அந்த ஆன்லைனிலே தான் அந்த செய்திகளை எல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. As it is happening now, everyone watching the word of God through the mobiles and the internet and tabs. ஆனால் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? But what the God children are doing now, ஃபோன் எடுக்கிறாங்க, they are taking the phone, அந்த வார செய்தியை பார்க்குறாங்க, that particular week message they are seeing, அப்படி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கடற்கடன்னு ஓட்டுறாங்க. sometimes it get bored, they are forwarding it. இல்லைன்னா நடுவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. Sometimes they are seeing what the pastor talking in இல்லைன்னா between. கடைசியில் என்ன தான் சொல்லி முடிக்கிறாருன்னு பார்க்குறாங்க. They are checking what he talks at the end. உடனே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. They are switching off and going off. ஏதோ சபையில் இருக்கும் போதாவது பயத்துலையாவது யாராவது நம்மளை பார்ப்பாங்க, நம்ம தூங்குறோமா, ஏதாவது நோண்டுறோமா, பாஸ்டர் பார்க்குறாருனாவது ஏதாவது ஒரு பயம் இருந்தது. இப்போ செல்ஃபோன் வந்தால் அதுவும் இல்லை. At least when the worship take place in the church, when we hear the word of God at the church, some kind of reverence we have, but now that's not there in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. யோசிச்சு பாருங்க, வாரத்துக்கு ஒரு தரம் அந்த செய்தியே ஒழுங்கா கேட்காம இருந்தோம். Even once a week, even that church gathering, we didn't listen to the voice of இது God. இந்த இக்கட்டு காலத்துல இன்னும் மோசம். Even in this time of distress, it is so worst. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை Lord's பெறுவதாக. holy name be glorified. ஆகவே செய்தியை கேட்குறவங்க, நீங்கள் செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் செய்தி கேட்கணும். So those who want to listen to the word of God, before that you must pray and listen to it. உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்லுவேன். I can give one counsel to you. நீங்கள் நல்ல ஒரு மணி நேரம் நல்ல ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி பின்பு இந்த செய்தியை நீங்கள் கேட்பீங்கன்னா உங்களுக்கு உள்ள போகும். Before you hear this word of God, at least an hour, if you worship and sitting at the presence of God praying, that will make us to hear and go into the heart. அந்த செய்தி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். So that word of God will make some deeds in you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. Coming of Lord Jesus is so near. ஆகவே நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம். So we need to live very carefully in this life. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை நாம் விழுந்து எழுந்திருக்கிறோம். Many times we keep having a downfall in our lives. உடனே நாம யோசிக்கிறது என்ன? Immediately what we think, நாம ஜெபிக்க முடியாம, சபைக்கு வர முடியாம, இல்ல வேற ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா உடனே நம்ம யோசிக்கிறது என்ன? immediately when we have a downfall, what we think in our mind, யாரோ எனக்கு மந்திரம் செஞ்சிட்டாங்க, we think that somebody have done some kind of witchcraft, யாரோ எனக்கு செய்வன செஞ்சிட்டாங்க, somebody did some kind of sorcery to me. நாம மற்றவர்களையே குறை சொல்லி 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 நாம் தப்பித்துக்கொள்ள நினைக்கிறோமே ஒழிய நமக்குள்ள என்ன குறை இருக்கிறது என்று நாம் ஆராய முயல்வது இல்லை. Every time when we have the downfall, we always want to point out others, but we fail to see what's the real problem in us. இப்படி நம்ம அடுத்தவர்களே நமக்கு மேற்கோள் காட்டுவதனால தான் நம்ம இதுவரையில நாம் ஜெயம் இல்லாமல் இருக்கிறோம். That's the main vital reason that always we point out others for our problems. எப்பொழுதும் வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? We have to think always what the scripture says to us. நமக்குள்ள என்ன குறை? We have to find what is in us. நமக்குள்ள என்ன குறை? What kind of lacking thing is there in us? எப்பொழுது நாம் பார்க்க முடியும் என்று நாம் கடந்த வாரம் செய்தியில பார்த்தோம். Even last week message we saw that. எத்தனை பேரை வேணா நம்ம குறை சொல்லி நியாயம் திருத்தலாம். We can judge so many people in this world. அது ரொம்ப லகுவான விஷயம். That's very easy thing to do. ஆனால்
But நம்மிடத்தில் இருக்க குறையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். it's difficult to find what faults we have in us. எங்க கண்டுபிடிக்க முடியும்? How to find that? தேவ சமூகத்துல. Only at the presence of God. தேவ சமூகத்துல நாம் கூடி வரும் பொழுதுதான் கண்டுபிடிக்க முடியும். Only we gather together at the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவார். Lord's holy name be glorified. பிரியமானவர்களே, Beloveds, உங்களுக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருப்பது நான் பார்த்திருக்கிறேன். அநேகர் என்னிடத்திலும் கேட்டு இருக்கிறார்கள். many people counsel with me, and this question will have everyone in us. வெளியில போனா தூஷணமா பேசுறாங்க, சபையில வந்தா அந்நிய பாஷை பேசுறாங்க, இது எப்படி சாத்தியம்? The praising and so the same lips, outside we talk all the evil things, but at the church we talk the tongues. So how is this possible, we may think? ஞாயிற்றுக்கிழமையான பயபக்தியா சபைக்கு வர்றாங்க, மற்ற நாளெல்லாம் உலக பிரகாரமாகவே இருக்கிறார்கள், இது எப்படி சாத்தியம்? On Sunday with much reverence we people are coming to church, but the other remaining 6 days we live a worldly life. How this could be possible? சிலர் இப்படி கேட்கிறார்கள். Some people are asking like this. சிலருக்கு அடிக்கடி பிசாசு போராட்டம் வருகிறது. Many people have the wrestling with devils. ஆனால் அவர்களும் அபிஷேகத்தில் நிரம்புகிறார்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறார், அது எப்படி? Even at some moment they people are to getting anointed and speaking tongues are filled with the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவார். That's all. God's holy name be glorified. இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். Even today that's what we are going to meditate. இந்த நாள் மாத்திரமல்ல, இதிலிருந்து 3 வாரங்கள் தொடர்ந்து இதே காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். Not only today, the continuous 3 weeks we are going to meditate on this particular topic. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நம்மிடத்தில் இருப்பதற்கான அடையாளங்கள் என்ன? What is the signs that the Holy Spirit, the fullness of the Holy Spirit that dwells in me? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. For Lord's holy name be glorified. ஆகவே தான் முன்பே நான் சொன்னேன், பரவசம் அடைந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். That's why I said before, once we get emotion we think that the Holy Spirit came. பல பாஷைகளை பேச ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்குள் வந்து விட்டது. Because I talk so much of language tongues, so we feel that I am having a fullness of Holy Spirit. வரங்கள் எனக்குள் இருக்கிறதுனால நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். Because of the gifts of the Holy Spirit working in me, so we believe that we got anointed. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், எனக்குள்ள அவ்வளவு ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது. Because I am prophesying, so I believe that I am having a power of the Holy Spirit. நான் சொப்பனம் பார்க்கிறேன், தரிசனம் பார்க்கிறேன், அவைகள் அப்படியே நடக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. I am seeing visions and dreams, so I believe that the power of the Holy Spirit is there in me. இப்படியாக நாம் எல்லாம் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை ஒரே போடல போட்டார். This kind of hope everyone of us having in us, but what Jesus Christ says about it? மத்தேயு 7:21 என்ன சொல்லுகிறது? Matthew 7:21 what it says? துரத்தணும், I cast out the devil, தீர்க்கதரிசனம் சொன்னோம், I prophesied, உங்க நாமத்துல அற்புதம் செஞ்சோம், through your name I did the miracles. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? What God says immediately, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. I don't know who you are. அக்கிரமக்காரரே உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. I don't know who you are, all evil doers. ஆகவே பரவசமாய் ஆர்ப்பரிக்கிறவர்களும் நரகத்துக்கு போக முடியும். Even those who get emotion, they may have a chance to go to hell. அந்நிய பாஷை பேசினாலும் நரகம் போக முடியும். Even there is a chance of going to hell, those who talk tongues. வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள் கண்டாலும் நரகத்துக்கு போக வாய்ப்பு உண்டு. Even there is a chance those people who are prophesying and seeing visions and dreams, there is a chance of going hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. இப்போ நான் பரிசுத்த அபிஷேகத்தை நான் பெறலையா? So you may think it seems that I did not receive the gift of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. மத்தேயு சுவிசேஷம் Matthew chapter 3 அதிகாரம் 3 11 12 வசனம். Matthew chapter 3 11 and 12. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். Matthew chapter 3:11. I baptize with water those who repent of their sins and turn to God, but someone is coming soon who is greater than I am, so much greater that I am not worthy even to be his slave and carry his sandals.
He will baptize you with the Holy Spirit and with fire. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவார். Lord's holy name be glorified. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானன் என்பும் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். Before Jesus came here to minister, Jesus sent like John the Baptist as an angel. இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். He was prepared the way for the Lord Jesus Christ. அவரும் ஞானஸ்நானம் கொடுத்தார். Even he too did baptize. மனம் திரும்புவதற்கான ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்தார். He took the baptism of the repentance. ஆனால் அப்படி கொடுக்கும் பொழுதே அவர் அப்படி என்ன சொல்லி கொடுத்தார்? While he was doing what he was saying, நான் உங்களுக்கு ஜலத்தினால் கொடுக்கிறேன். I baptize you with water. என்னிலும் வல்லவர் பெரியவர் ஒருவர் வருகிறார். There's a greater than me is going to come. அவர் என்ன செய்வார்? What he will do? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். The greater who is coming after me is going to baptize you with fire and Holy Spirit. பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்துவிட்டால் அப்புறம் என்னங்க ஒரு அக்கினி நமக்கு? You may think after the fullness of the Holy Spirit, what kind of this fire it has mentioned here? இது எல்லாரும் சொல்ல இது ஒரு அக்கினி அபிஷேகம் கிடையாது. Many will say this fire anointing. It's not இதோட like that. அர்த்தம் 12ஆம் வசனத்திலே. The meaning of this meaning is there in the 12th verse. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Matthew chapter 3 verse 12. He is ready to separate the chaff from the wheat with his winnowing fork. Then he will clean up the threshing area, gathering the wheat into his barn, but burning the chaff with a never-ending fire. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், John the Baptist is saying, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். Jesus is going to baptize you with the Holy Spirit and with fire. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம். Those who believe Jesus Christ, there is a baptism of Holy Spirit is there. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கு அக்கினியினால ஞானஸ்நானம். It has mentioned that those who do not believe Jesus Christ, they have the fire baptism. அதற்கு தான் கீழ் வருமாறு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் கோதுமை மணிகள். Those who are believing Jesus Christ, they are the chaff of wheat. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் பதர். Those who are not believing the Jesus Christ, they are winnowing folk. கோதுமை மணி எங்க சேர்கிறது? Where this wheat is coming together, களஞ்சியத்திலே. it is coming in the chaff. பதர் எங்க போகிறது? Where the chaff is going, அக்கினியிலே. it goes in the fire. கர்த்தருடைய நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. ஆகவே நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டும் சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். So it's very important that to possess the blessing of heavenly blessing, we need to get baptized with the Holy Spirit. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஒரு அறியாமை உலாவி கொண்டிருக்கிறது. That's there is some kind of innocence is there in the spiritual realm. பரவசமான பிறகு இது ஒரு அபிஷேகம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Many people think that after getting emotion and அந்நிய பாஷையில் பேசின உடனே ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்டார் என்று நினைத்து after speaking tongues, they are thinking the Holy Spirit came to them. வரங்கள் செயல்படும் பொழுதே ஆவியானவர் எனக்குள்ள அவ்வளவா இருக்கிறார் என்று சொல்லி நினைத்துக் When கொள்கிறார். the gifts of the Holy Spirit is ministering with us, we think the Spirit of God is in us. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே 3 படிகளை ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. But in Acts chapters 2nd chapter, there's a 3 steps of given for getting anointed with the Holy Spirit. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Verse 2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. Suddenly there was a sound from heaven like the roaring of the mighty windstorm, and it filled the house where they were sitting. முதல் அனுபவம் என்ன? The first experience, 120 பேராக ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. in the upper room 120 people have gathered. அந்த வீட்டிலே தேவனுடைய வல்லமை. In that house there is a power of God is outpoured. தேவ ஜனமாய் 120 பேர் கூடி இருக்கிற அந்த வீட்டிலே என்ன செய்கிறது?
தேவ வல்லமை இறங்கி நிரப்புகிறது. As a God's people gathered there in that upper room, as a 120 people, the power of God is outpoured there. அதுபோல தான் நாமும் சபைக்குள்ள வந்து ஆராதனை வரும்போது அது வீட்டில் இறங்குது. The same way as we gather in the church, it அந்த just நேரம் சந்தோஷமா இருக்குது. get poured in the house of the Lord. அந்த நேரம் பயங்கர வல்லமை That பெற்றுக்கொண்டது time போல we இருக்குது. got so excited and received power. ஆனா அது வீட்டில் மட்டும்தான் இறங்கி இருக்கு. But the fact is that power just came up only in the house. இது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுதல் அல்ல. This is not the fullness of the Holy Spirit. இரண்டாவதாக மூன்றாம் வசனம். Second thing we read, the third, Acts அல்லாம் 2:3. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. Then what looked like flames or tongues of the fire appeared and settled on each of them. இரண்டாவது அனுபவம், The second experience, அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. on them that power came and settled. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய அனுபவம் உண்டு. Even in our life we have many சில experiences. நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம அறியாம நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவோம். Sometimes without knowing ourselves we pray for long hours. பயங்கர சந்தோஷம், விசுவாசம், பிசாசை பார்த்து ஏய் நீ தைரியமா வாடா உன்னை என்ன பண்றோம் பாரு. Sometimes we stand and resist the devil with having so confident in us. எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே எழுப்புதலாக இருக்கோமோ கொஞ்ச நாள் அப்படியே இறங்கிடுவோம். In that moment we might have so much of revived spirit, but afterwards we have the downfall. இதுதான் வந்து மேலே வந்து அமருகிற அனுபவம். This is what the power is just coming upon resting there. இதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் பெற்ற அனுபவம். This is the same experience all the Old Testament saints had experienced. பால சிங்கத்தை பார்ப்பார் சிம்சோன். Samson saw the young lion. உடனே ஆவியானவர் மேலே வந்து அமருவார். Immediately Holy Spirit came and rested upon him. சிங்கத்தை ரெண்டா பிளந்து கிழிச்சு போட்டுருவார். Immediately tear the mouth of the lion. இது மாதிரி எத்தனோ பேர் கழுத தாடை எலும்பு எடுத்து ஆயிரக்கணக்கில் ஜனங்களை அவர் கொண்டு குவித்திருக்கிறார். Even many people like with the bones of the donkey, they murdered the many thousand people. நியாயாதிபதிகள் பகுதியை படிக்கும்போது பாருங்க, அந்த நேரத்துக்கு வந்தார். We can read clearly in that judgment chapters, in that particular time the Holy Spirit came upon them. இது இரண்டாவது அனுபவம். This is the second experience. மூன்றாவது அனுபவமாக நான்காவது வசனத்தை வாசிப்போம். As a third experience we read the fourth verse. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And everyone present was filled with the Holy Spirit and began speaking in other languages as the Holy Spirit gave them this ability. மூன்றாவதாக பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு. The third experience that they got filled by the power of the Holy Spirit. முதல் அனுபவம் வீடு முழுவதும் நிறையுது, அதையே நம்ம அனுபவிக்கணும். ஆனால் அது நமக்குள்ள வரல. The first experience, the power poured out in the house of the Lord, but we couldn't experience that fully. ரெண்டாவதா அடிக்கடி நான் அதை உணர்றேன், அதனால அது அந்த வல்லமையை நான் அப்படியே அதனால பலன் அடைகிறேன், ஆனால் அது அப்புறம் திரும்பி போயிடுது. Sometime like a Old Testament period, at that moment the power of the Holy Spirit is coming, but later on it goes off. ஆனால் மூணாவது அனுபவம், என் பாத்திரம் அதனால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. But the third experience is my cup runs over and over with the power of the Holy Spirit. அந்த பாத்திரம் எப்படி நிரம்புது? நிரம்பி வலியுது. My cups runs over like overflowing. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், Lord's name I say, இந்த மூன்றாவது அனுபவத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். only this third experience we supposed to possess. வீடு முழுதும் நிறைஞ்சு எனக்கு என்ன அதனால்? What's the use? Only the house of the Lord get filled. அடிக்கடி எப்பயாவது ஒரு வாட்டி டெம்பரரியா வந்து போறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? What's the use? Only temporarily the Holy Spirit comes and goes. இந்த புதிய உடன்படிக்கையில எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்ன? As a new covenant people, what the blessing that I receive? எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், The Holy Spirit lives in me. பரிசுத்த ஆவியானவர் என்னை எனக்குள்ளே நிரப்புகிறார், எனக்குள்ளே வாழுகிறார். The Holy Spirit fills me and the Holy Spirit in me and He lives in. இந்த அனுபவம் இருந்தால்தான் நாம் இந்த பூமியிலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Those who have this kind of experience, only they can have the victorious life in this earth. அதுதான் நான் சொல்றேன்,
நாம் ஒரு மைண்டில் நம்ம ஒரு காரியத்தை அப்படியே நம்ம நிர்ணயம் பண்ணிவிட்டு இந்த சிந்தையில் அதையே யோசிச்சுட்டு நம்ம பரிசுத்தாவை பெற்றுட்டோம்னு நினைக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படி பார்க்கிறோம், நாம் சும்மா இப்போ தான் நம்ம எல்கேஜிக்கு வந்திருக்கோம். According to the word of God, sometimes we decide on something, so we concluded that we got filled with the power of the Holy Spirit, but we are looks like a LKG and UKG students. கணுங்கால் அளவு அல்லையா, முழங்கால் அளவு அல்லையா, இடுப்பு அளவு அளவு இல்லையா, நான் அதில் நீந்தணும். It's not only up to the feet or not to the knee, not to the hip, but I need to swim in it. இந்த அனுபவம் இருந்தால்தான் நாம் சகலவற்றையும் ஜெயம் கொண்டவர்களாக அந்த சிங்காசனத்தை சுதந்தரிக்க முடியும். Only those who have this experience can attain the blessing of sitting at the right hand of God in the throne. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த யோவான் ஸ்நானம் மூலமாக குறிப்பிடும்போது, அந்த 3வது அதிகாரத்தில் குறிப்பிடும்போது கவனிங்க, அதே வாசிப்போம் 11-12. The Matthew chapter 3, 11 and 12, let's read. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். I baptize with water those who repent on their sins and turn to God. But someone is coming soon who is greater than I am, so much greater than I am, not worthy even to be his slave and carry his sandals. He will baptize you with the Holy Spirit and with fire. He is ready to separate the chaff from the wheat with his winnowing fork. Then he will clean up the threshing area, gathering the wheat into his barn up, burning the chaff with a never-ending fire. ஒரு அசுத்த ஆவி பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து என்ன சொல்கிறோம்? If a man is possessed with the evil spirit, what we say about him? இவருக்கு அசுத்த ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். We say that he possessed with a evil spirit. ஒரு கோபமாக ஒரு மனுஷன் பயங்கர கோபமாக எரிச்சல் ஆகிட்டான்னு சொல்லி இதுக்கு மேலே கோபத்தின் ஆவி இறங்கிச்சு. If someone is react with so much of rave, we say that the spirit of rave came in him. யாராவது ஒருத்தர் ரொம்ப பெருமையாக அப்படியே பயங்கரமாக பேசுனாங்கன்னு சொல்லி இந்த ஆளுக்கு பெருமை பிடிச்சி பெருமையின் ஆவி தான் நிரப்பப்படும். If somebody talks with so proudly, we say that that person have the spirit of proud. பொல்லாத காரியங்களை தகாத காரியங்களை செஞ்சால் இந்த ஆள் பொல்லாத மனுஷனாக இருக்காம ஏதோ பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்படும். If somebody react with so much of evil thing, we say that this man possessed with a very terrible spirit. அப்படி போல Likewise, பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Like that, for the Holy Spirit name has been mentioned differently in the scriptures. ரோமர் 5:5 அவர் அன்புனால நிரப்புகிற அன்பின் ஆவியானவர். கிறிஸ்துவின் அன்பை தேவனுடைய அன்பை என்ன பண்றாரு? ஊற்றுகிறார். அதனால பேர் என்ன? அன்பின் ஆவியானவர். Romans 5 we read that because he poured out the love in us, he is a spirit of love, Bible says. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றார் அவர் தேற்றளவாளன். Sometimes he is saying that in scripture he is a comforter. சத்திய ஆவியானவர். He is a spirit of truth. இப்படி நிறைய பேர் அவருக்கு இருந்தாலும் Likewise, many names is there for Holy Spirit. முக்கியமான ஒரு நாமம், One important name is, அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாமம், that has been sent from the heaven to the earth. பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit. அன்பின் ஆவியானவர்னு சொல்லல. It does not say that the தேற்றளவாளன்னு சொல்லல. does not mention as a comforter. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறணும். We have to baptize with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இந்த எல்லா நற்பண்புகளும் இருக்கிறது. In Holy Spirit there are many good characters are there. அதுதான் ஆவியின் கனி. That's what called as a fruit of the Spirit. 9 அந்த சுவாபங்கள் தான் அப்படி இணைந்து தான் ஆவியின் கனி. All that 9 fruit of the Spirit is called as a fruit. ஆனால் அதை விட முக்கியமானது பரிசுத்தம். But more important, the Holy Spirit, living holy is important. அப்போ பரிசுத்த ஆவியான எனக்குள்ள வந்துட்டாருன்னா அதுக்கு பெரிய அடையாளம் நான் பரிசுத்தமா மாறிவிடுறேன். The big sign that when the Holy Spirit comes in me, I will become a holy person. என்னோட கண்கள்ல பரிசுத்தம்.
I will have holiness in my eyes. என் வார்த்தையில பரிசுத்தம். I have holiness in my word. என்னுடைய நடக்கையில பரிசுத்தம். In my walks I will have a holiness. பாவம் செய்யவே முடியாது. I will never do sin. ஒரு நாளும் அந்த ஆவியானவருக்கு நமக்குள்ள இருக்கும்போது பாவம் செய்யவே முடியாது. When the Holy Spirit lives in us, there is no chance of doing sin. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அந்த நிறைவை பெற்றோம், நான் நிரப்பப்பட்டேன்னு சொல்லணும்னா எனக்குள்ள பரவசம் அல்ல, அந்நிய பாஷைகள் அல்ல, சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் அல்ல. எப்பொழுது என் சிந்தை, என் மனது, என் எண்ணம், என் யோசனை, என் கற்பனை, என் சொப்பனம் எப்போ பரிசுத்தமாக இருக்குதோ அப்போ தான் நான் அதை பெற்றிருக்கிறேன்னு அர்த்தம். Only it is not only we can conform with the spirit of the Holy Spirit. Fullness is only not by seeing visions and prophesying or not speaking tongues, but we need to wholeheartedly we have to live for Christ and holily we have to live. ஆர்ப்பரிக்கிறது தப்பா, பாப்பா ஆசைகள் பேசுறது தப்பா? இல்லை, அதெல்லாம் ஆரம்பம். We may ask, is it wrong that speaking tongues or like getting emotion? That's all the beginning. வைத்துக்கொண்டு பாவத்தை ஜெயிக்க முடியாது. Only having this signs you cannot overcome the sin. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்குள்ள இருக்கணும். The fullness of the Holy Spirit should be in you. இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம், அவர் மனுஷனாக 100% மனுஷனாக வந்தபடினாலே அவருக்கு பரிசுத்த ஆவியின் உதவி தேவைப்பட்டது. Even Jesus came here in the flesh as a 100% mere human being, but even he too needed that the Holy Spirit baptism. ஆகவே தான் அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உடனே நடக்கிற ஒரு சம்பவம் என்ன? That's why after Jesus received that baptism, what is happening there? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் என்ன செய்றாரு? நிரப்புறார். The Holy Spirit came upon him like a dove and he filled him. யோவான் 3 அதிகாரம், John chapter 3. வாசிப்பா. தேவன் அவர் என்ன செய்தார்? What the God did there? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தா. வாசிப்பா. யோவான் 3 அதிகாரம் 34 வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை, கவனிங்க, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. God has given that Holy Spirit to Jesus Christ unmeasuredly. பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவான் தாவீது இருக்கிறார். In the Old Testament we see about David. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது முதல் சிங்காசனத்தில் அமர்கிற வரை அவர் பட்ட பாடு கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. After he had been anointed until the time that he sat on the throne, he faced so much of terrible things in his tragedies in his life. சிங்காசனத்தில் அமர்ந்தாரோ அன்றிலிருந்து அவர் மரணிக்கிற வரை அவர் தோற்று போகவே இல்லை. The moment that he sat on the throne until he died, he did not been defeated. ஆனா இச்சை அவரால் ஜெயிக்க முடியல. But he couldn't victory over the lustful desires. ஒரு ஸ்திரியை பார்த்தோன்னா அந்த இச்சையை அவரால் மேற்கொள்ள முடியல. He couldn't overcome that covetousness in him. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, But Jesus Christ, அந்த ஆவினாலே நிரப்பப்பட்டபடினாலே, he got filled with the Holy Spirit. பாவமே செய்யாதவராய் இருந்தார். He didn't do the sin at all. உலகத்திலேயே இதுவரை எந்த மனுஷ சரித்திரத்திலையும் தவறே செய்யாம தவறு நிரூபிக்கப்படாத தண்டிக்கப்பட்ட ஒரே நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். Even in this history of this world, there's one person that without doing sin and being punished is only Jesus Christ. அநேக முறம் பரிசேயர்த்து சதுசேயர்த்து கேட்டிருக்காங்க, என்ன பாவம் சொன்ன நிரூபி. Even many times he asked with the Pharisees and Sadducees, what kind of sin are there? Will you able to prove that? மனுஷங்க முன்பாக ஒரு பரிகாசம் பண்றதா வாழ்ந்தாரு. Even before people, he got mocked by others. ரொம்ப எளிமை உள்ளவராக இருந்தார். He was so humble. பார்ப்பதற்கு ரொம்ப இன்னும் பெரிய ஒரு ஆடம்பரமாக இருக்கிறது போல இல்லை. He didn't look like a very great luxurious person. தாவீது போல அவர் எதுலையும் ஜெயிக்கல. அவர் எத்தனோ பேர் அவரை அடிக்க வந்தாங்க, அவர் எதுவும் பேசாமல் அப்படியே போயிட்டார். Even like David, he did not quarrel with anyone and defeated anyone. He just silently went away. Somebody came to attack him. தாவீத ஒரு சமயம் சவுலுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் சீமேயி பயங்கரமாக எள்ளி நகையாடுறான், தூஷிக்கிறான். Even one time the relation of Saul mocking David like anything. ஆனால் சாகும் அவர் ஒரு அது அந்த நாள் அவர் ராஜாவானதுனால தாவீது சீமையை மன்னிச்சிடுறார்.
because he became a king, so David forgiving Shimei. ஆனா மரணிக்கும் போது அதை சாலமோன்ட்ட சொல்லி அது எப்படி சூட்சமமா அவனை விடாத, அவனை உயிரோட விடாத, அவனை கொல்லுன்னு சொல்லிட்டு சாகுறார். But while he was dying, he was saying to his son Solomon, you have to revenge him and murder him. So making உலக plan. பிரகாரமான யுத்தங்களை ஜெயிக்க முடிந்த தாவீதினாலே உள்ளே இருக்கிற கசப்பு, வைராக்கியம், தன்னை குறித்து அவன் பேசினானே என்கிற காரியத்தை பழிக்கு பழி அவர் வாங்குறார். Outwardly David defeated many people, but inside him there was a revenge in him. He is doing tit for tat to that Shimei. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் செய்தவர் மன்னித்தார், தூஷித்தவர் மன்னித்தார், கடைசி பரியந்தம் மன்னித்தார். யோவான் 13 சொல்வது முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைச்சார். But we can see life of Jesus in all the time, even those who mocked and attacked and those who treat him so badly, he was keep forgiving everybody. அவருக்குள்ள இந்த குணாதிசயம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்ததனாலே. How this kind of character came into Jesus Christ? Because he got filled by the power of the Holy Spirit. சரி, இப்போ இதெல்லாம் கேட்ட பிறகு நம்ம உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடலாம். After hearing all these things, you may have some confusions in you. அப்ப நான் எப்படி தான் பெற்றுக்கொள்வது? பெற முடியுமா, பெற முடியாதா? Then how will I receive this power? Is it possible or not? அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த நிரப்புதல் என்கிற அந்த இடத்துக்கு நீங்க வர முடியும், ஆனா உடனே அது நடக்காது. But getting filled with the power of the Holy Spirit, that fullness, it won't take place immediately. அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்கு சில சோதனைகளை நம்ம முன்னாடி ஆண்டவர் வைப்பார். To give that kind of experience, the Lord will have so much of trials in before us. என்ன சோதனை? What kind of trials will that be? இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? Jesus will see whether we give preference to this world or the preference of getting filled with the power of the Holy Spirit. கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. We can think for a moment. எப்போ எத்தனை வாட்டி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெயம் பெறணும், பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெபிச்சிருக்கீங்க? Many times we pray, Lord, fill me with the Holy Spirit, I have to overcome sin. ஜெபிச்சிருப்பீங்க. ஆனால் அதை விட அதிகமாக எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு அந்த கஷ்டம், எனக்கு அந்த பிரச்சனை போகல, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இப்படி நம்ம கம்ப்ளைனிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். At the time of our prayer, we always give supplications and complaining and all for the material thing, but we never ask for the real fullness of the Holy Spirit. தேவையானது ஒன்று தான். This one thing is needed. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. God chosen is a great portion which is not going up from us. அதுவே பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல். That is the fulfillment of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துவிட்டால், அந்த நிறைவு நமக்குள் வந்துவிட்டால், நாம் வேறே மனுஷராய் மாறுவது நிச்சயம். When really the fullness of the Holy Spirit comes in us, there is assuredly we can become like a different and a new person. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. For Lord's holy name be glorified. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, those who are hearing this word, all my beloveds, இந்த உலகத்தின் தேவையை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட வேண்டும். More than the material blessing, I need to be get filled with the Holy Spirit. அதை எனக்கு தாரும் என்று வாஞ்சியோடு கேளுங்கள். You have to eagerly ask for God with a good desire. இப்படிப்பட்ட ஒரு சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறார். In New Testament, God has given some promises. கேளுங்கள் தரப்படும், ask and you shall be given, தட்டுங்கள் திறக்கப்படும், knock and it will be opened, தேடுங்கள் கண்டடைவீர்கள், seek and you will find. இது எதுக்கு சொல்லியிருக்கார் தெரியுமா? Why God has given this? பரிசுத்த ஆவியானவரை கேளையா. You supposed to ask the Holy Spirit. பரிசுத்த ஆவியான வேணும்னு சொல்லி அந்த கதவை தட்டியா. Eagerly you have to knock the door of the fulfillment of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியான வேணும்னு சொல்லி நீ தேடு. So you have to seek for the fullness of the Holy Spirit. நாம் அதை செய்யறதில்லை. We don't do that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே இந்தியிலிருந்து நாம் ஒரு காரியத்தை தீர்மானிப்போம். So from today let us make some decisions. என்னுடைய முதல் தேவை, my first need is என் சரீர பிரகாரமான தேவை இல்லை. not the material and outward blessings. இயேசுவும் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? How God taught us to pray. பரமண்டலத்திற்கு பரமபிதாவே, Dear heavenly Father, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. let your name be glorified. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your kingdom come. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும்
செய்யப்படுவது. As your will getting done in the heaven, let it get it done in earth too. ஆண்டவர்ட்ட எதை பத்தி கேட்கணும்? So first what we have to ask to God, ஆவிக்குரிய இந்த அனுபவங்களை கேட்கணும். we have to ask the spiritual experience, ஆவிக்குரிய அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்கணும். all the spiritual fullness of the Holy Spirit we have to இரண்டாவது ask. எதை கேட்கணும்? Second only we have to ask, ரெண்டுள்ள அந்த ஆகாரத்தை எனக்கு தாரும் ஐயா. second only we have to ask for our daily bread. தினமும் நம்ம ஜெபத்துல முதல் எது இருக்கணும்? Every day in our prayer, this is only, என் மூலமா நீ மகிமைப்படணும். through my life you need to be glorified, O Lord. என் மூலமா உங்களோட ராஜ்யம் கட்டப்படணும். Through me let your kingdom be built up, Lord. என் மூலமா உங்களுடைய சித்தம் பரமண்டத்தை எப்படி செய்யப்படுதோ அதுபோல என் மூலமாவும் செய்யப்படணும். Through my life how your will is getting done in heaven, let it done in earth too. கவனிச்சு பாருங்க. Let us be நம்ம watchful in எல்லாம் it. தலைகீழ செய்வோம். But we are doing everything in a different manner. ஸ்தோத்திரம் கிடையாது, துதி கிடையாது, எதுவும் கிடையாது. இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, ஒப்பாரி, இந்த லௌகீக துக்கம், லௌகீக கவலை, இதுதான். Immediately started praying, we won't praise and there's no confession. We always give supplication, all the worldly blessings and material blessings. நமக்கு கோடி கோடியா பணம் இருந்தாலும் சமாதானம் கிடைக்காது. Even if I have a crores of money with us, we wouldn't have the peace. பிரியமானவர்களே, எவ்வளோ மனுஷன் நமக்கு சொந்த பந்தம் இருந்து எவ்வளோ பேர் நமக்கு ஆதரவாக இருந்தாலும் இயேசு அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. Beloveds, even whatever the great relations and good friends you may surrounded with you, but if don't have the Holy Spirit in you, it's nothing. உலக பிரகாரமான காரியங்களை கேட்காதன்னு ஆண்டவர் சொல்லலை. God doesn't say that don't ask the worldly blessings. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். We have to understand that. அது அல்ல முதல். But that is not the first priority. முதல் தேவை என்னது? What is your first need is? ஆவிக்குரிய தேவை. It is a spiritual need. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. Let Lord's name be glorified. வெளியே எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, எப்படி நம்முடைய உள்ளான மனிதன் இருக்கிறானோ அதை வச்சு தான் வெளியில இருக்கிற வாழ்க்கையை. How our inner man reacts, that's how it'll be decided that the outward man will be react. நம்ம எதை அப்படியே சிந்திச்சிட்டே இருக்கோமோ நம்ம அப்படிதான் வாழுவோம். What we'll be keep thinking in our mind, that's how we live. ஆகவே இவைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? So to conquer and victory over it, what we need? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும். We need to get filled with the Holy Spirit. சரி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? What kind of sign I will have that the Holy Spirit came upon to me? சந்தோஷம் நமக்குள்ள வரும். There will be a great joy in you. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? புசிப்பும் குடிப்பும் அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிய சந்தோஷம். Kingdom of God is not just eating and drinking, but is the joy of the Holy Spirit. கையில ஒண்ணுமே இருக்காது, ஆனா சந்தோஷம். You wouldn't have anything in hand, but you have a great joy in you. நிறைய பேர் நம்மளை வந்து துக்கப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, காயப்படுத்தி பேசுவாங்க, அப்போ நமக்குள்ள சந்தோஷம். Even many will attack us, make us to grieve, but will have the great joy in us. சில காரியங்கள் பணத்தையோ பொருளையோ விட்டிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், அப்பயும் அந்த துக்கம் வராது, சந்தோஷம். You may lose many things in life, but still you will have that great joy of the Holy Spirit in you. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. Because the kingdom of God is not eating and drinking. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிய சந்தோஷம். It is the joy of the Holy Spirit. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். For Lord's holy name be glorified. அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியோடு கேட்கணும். You have to longingly ask for that fullness of the Holy Spirit. ஏன் நீங்க இன்ன வரைக்கும் பெற்றுக்கொள்ள தெரியுமா? Why you haven't received that? Do you know? உலக காரியமா ஆவிக்குரிய காரியமான்னு பார்க்கும்போது நீங்க உங்க வாழ்க்கையில உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியல. When it becomes to the priority, we always give importance to the worldly thing. That's why that fullness of the Holy Spirit we couldn't attain. இப்பொழுது கூட உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். Even to encourage every one of you, I say a word. பூமிக்குரிய தகப்பன் The worldly father, தன் பிள்ளைக்கு தீமையானது தருவானா? the worldly father will not give any evil thing to his own child. அந்த தகப்பன் இடத்துல போய் அந்த பிள்ளை அப்பத்தை கேட்டா அந்த தகப்பன் போய் கல்லை கொடுப்பானா? If the child is going and asking for a bread, the father will not give the stone to him. மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? If he asks for fish, he will not give a snake. முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? If he asks for a egg, he will not give any evil insects. பொல்லாதெல்லாம் நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை தரும்போது,
Even worldly people and sinful nature we give a good things to our children. பரமபிதா பரிசுத்த ஆவியை தராமல் இருப்பது எப்படி? How the heavenly Father will not give the Holy Spirit to you all. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். This word I like so much. லூக்கா 11 Luke chapter 5 நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியை தராமல் இருப்பது எப்படி? Luke chapter 11 verse 5. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். 13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கேட்டீங்களா? தம்மிடத்தில் கேட்காதவனுக்கு இல்லை, வேண்டிக் கொள்ளுகிறவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அதிக நிச்சயம் அல்லவா? So if your sinful people know how it give to good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Lord's name be glorified. இன்றிலிருந்து நாம் பூமிக்குரிய தேவைகளை கேட்பதற்கு அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட்டு முதல் காரியம், முதல் தேவை, எனக்கு முதல் தேவை என்ன, அதை நான் கேட்பேன். From today let us make some decision that not only asking the worldly things to God, but what is the first need that the Holy Spirit we have to prefer. நான் அதை கேட்டுட்டேன்னா இந்த பூமியில இயேசு சொன்ன ஒவ்வொன்றின்படி வாழ்ந்து பரிசுத்தவானாய் அவர் வருகையிலே நான் போக முடியும். If I ask for the fullness of the Holy Spirit, definitely he will give. Then at the end of this world, definitely I can be taken up as a blameless person. என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். I will be able to run my race victoriously. விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவமே எனக்கு இராது. I will not have that downfalling experience again and again. அது நமக்குள்ள வந்து அந்த நிரப்புதல் என்று வந்துவிட்டா, when that fullness comes in us, உடனே பரிசுத்தவான மாறிட முடியாது. it's not that immediately we will become a holy person. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை வல்லமே நமக்குள்ள அதை ஆரம்பிக்கிறார். But the Holy Spirit powerfully starts that deed in us. அது வல்லமே நமக்குள்ள கிரியை செய்வார். He starts making that powerful deed in us. பரிசுத்த ஆவியானவரை பெற்று இஸ்ரவேல் ஜனங்கள் முன் நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு தைரியமா பேசினார் பேதுரு. Even with a filled out Peter got filled with the Holy Spirit and he bravely talked. ஆனா that you only murdered him. ஊழியக்காரங்க மத்தியில அவர் அந்த அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யூதர் அல்லாத புறஜாதிகள் எல்லாம் வந்து சாப்பிடும்போது இந்த பேதுரு திடீர்னு யூதருங்க வரும்போது பயந்து ஒதுங்கிடுறார். But in that time of the table eating with the Gentiles, when Jewish people come, he got feared and separated from there. அப்போ அப்போஸ்தலனாய் பவுல் அங்க வரார். Paul is coming there. அத பார்க்கறார். While he was seeing that, பயங்கரமா கடிந்து கொள்றார். he was rigiding Peter there. பயங்கரமா கடிந்து கொள்றார். He was so much rebuking Peter. ஆனா பேதுரு மறு வார்த்தையா ஒரு வார்த்தை சொன்னதா அங்க பதிவு இல்லை. But it does not mention anything there that the Peter replied there. ஏன்னா அவர் தப்பு செஞ்சார். Because he did something wrong there. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணிட்டார். The one who get filled with the Holy Spirit did something wrong there. அவரை விட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மனுஷன், அவருடைய அனுபவத்துக்கு பவுலுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து இவரை திட்டும் போது இவர் தாழ்மையா அது கேட்டுக்கிறார். Even in an experience and an age, Paul was younger, but so humbly Peter is listening to that corrections. இன்னொரு நிருபத்தில் சொல்றாரு, பவுல் பேசுறதெல்லாம் பயங்கரமா இருக்கு, அவர் அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவரை பத்தி கொஞ்சம் நல்லா பேசுறாரு. In another chapter, Peter is talking that while Paul writes and speaks, it's very wisdom he writes and இது எதை speaks. குறிக்குது? What this point outs? பரிசுத்தாவின் நிறைவில் இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு சின்ன ஸ்லிப் ஆனாலும் பட்டு நிலந்துருவான். What this makes us making us to learn that even the one who filled with the Holy Spirit, if he falls, he will rise immediately. ஒரு நாளும் தப்புக்கு அவன் உடனே இடம் கொடுத்தனாலும் அதை ரொம்ப நாள் அதுக்கு இடம் விட்டுட்டே இருக்க மாட்டான், உடனே மனம் திரும்பிடும். Even if he falls, immediately he will try to rise. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அல்ல, பாவத்திலே நிலைத்திரான். Those who born by the Lord, it's not that he will not do the sin, but he will not sustain and abide in sin. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் தான்
அந்த மனுஷனால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது அன்போடு தாழ்மையோடு அது ஏற்றுக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் அப்போஸ்தலனிலே பிரதான அப்போஸ்தலன் முதல் அப்போஸ்தலனாகிய பேதுருவை இந்த சின்ன பையன் பவுல், அப்போ ரொம்ப சின்ன வயசு பவுலுக்கு, அப்போ அவர் கடிந்து கொள்ளும் போது இவர் தாழ்மையாக கேட்டுக்கிறார். Even when Paul rebukes Peter, humbly Peter is accepting that. அப்புறம் போக 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 அவர் பூர்ணப்பட்டுட்டே போகிறார். When the years are going by years, he is becoming perfection in his life. அப்படி போல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா போக போக ஒரே முன்னேற்றம் தான், வருஷத்துக்கு வருஷம் முன்னேற்றம் தான், வருஷத்துக்கு வருஷம் நமக்குள்ள நிறைய மாற்றம் தான். Likewise, if we have the fullness of the Holy Spirit year by year and day by day, week by week, we have so much of changes in us. இப்படி நீங்க வாழ விரும்புனீங்கன்னா நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட அதிகமா கேட்க வேண்டியது இதுதான். If you prefer to live like this, you supposed to ask God this need and நான் பரவசப்படுகிறதை விட, பாஷைகளை பேசுகிறதை விட, வரங்களை பெற்றுக்கொள்கிறதை விட ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். More than I talk the tongues, more than I speak prophecy, more than I get emotion, I supposed to receive the power of the Holy Spirit. That is the need. பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். I have to victory conquer the sin in my life. என் சிந்த வாழ்விலே ஒரு ஜெயம் இருக்கணும். The sin that I have in my thought, I need to conquer that. எப்பொழுதும் நான் பரலோக சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டவனா இருக்கணும். Every minute I supposed to be filled with the powerful power of the Holy Spirit and the heavenly blessing. இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு வரணும். These kind of desires we should have in us. ஆகவே நாம் இன்றிலிருந்து யாருக்கெல்லாம் இந்த ஆவியானவருடைய நிறைவு வேணும், So from today, those who wants this fullness of the Holy Spirit, அவரை நோக்கி நீங்க கேளுங்க, கண்டிப்பா நிச்சயமாகவே அதை உங்களுக்கு கொடுப்பார். seek the Lord and ask Him. Surely you will be able to give that to you. ஆனால் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார். But Lord says one verse here, பன்றிகளுக்கு முத்துக்களை போடாது. we should not put the good things with the pigs. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்காது. We should not give the holy things to the dogs. யாரை பத்தி இங்க சொல்லிருக்கு? To whom he talks? பன்றி எதை குறிக்குது? What the pigs are points out here. பாவத்திலே அமிழ்ந்து மகிழ்ந்து ஒரு நாளும் வானத்தை அண்ணாந்து பார்க்காத ஒரு ஜந்து. Those who are living in the sinful and lustful desires, not looking the heaven at all, those only they are pointing it out. அதற்கு அந்த முத்து அதனுடைய மதிப்பு தெரியாது. So those people will not have the value of the pearl. பரிசுத்தமானதை நாய்க்கு கூடாது. Don't give the holy thing to the dogs. ஏன்னா அது கக்கினதே திரும்பி தின்னும். செஞ்சு பாவம் செஞ்சு திரும்ப அதை விழுந்து எந்திரிக்கும். The dogs will always eating and will keep vomiting the same thing. Likewise, the sin we keep doing in it. யாக்கோபை போல காலை பிடிச்சி நீர் என்னை இப்போ இந்த பரிசுத்த ஆவியில நிரப்பாட்ட நான் உங்களை விடவே மாட்டேன் நம்ம பிடிச்சிட்டோம்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை நிரப்புவார். How like a Jacob we have to wrestle with God and pull touching his feet and asking for the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுதல் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு வெச்சுக்கங்க. When the fullness of the Holy Spirit comes in your life, நிச்சயமா சொல்லுவேன், உங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் மனரம்யமாய் சந்தோஷம் உள்ளதாய் எப்பொழுதும் அந்த பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரையே நாம் பார்த்து தரிசித்து கொண்டிருப்போம். I assuredly say that if you have the fullness of the Holy Spirit in you, you have to keep meditating God and His word and will be keep looking at the heaven and will be filled with the power of the Holy Spirit and with the joy. ஆகவே தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் இருந்து உங்களால் முடிந்தால் உபவாசம் போட்டு இல்லை ஒரு நேரத்தை குறித்து இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. Those who are hearing this word, even from today, take a decision and even fast and ask for this fullness of the Holy Spirit. எந்த அளவு வாஞ்சியோடு கேட்குறீங்களோ அந்த அளவு சீக்கிரமா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. How much of desire you have in you, you will be receiving it soon. நான் இதோட இந்த வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். And with this I want to conclude this. ஆனாலும் அடுத்தடுத்த வாரங்களில் இப்படியான காரியங்களுக்காக நீங்க வாஞ்சியோடு காத்திருங்கள். But even next weeks, just desire these things. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் அதன் அடையாளம் என்ன, அது எப்படி பெற்றுக்கொள்கிறது, அதை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி வாழ முடியும், அது பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் எதை செய்யவே முடியாது என்பதெல்லாம் நாம் வரும் வாரங்களில் பார்க்க போகிறோம். What is the signs and how I can receive the Holy Spirit? Once I received, how I will be, how I can overcome all these things we are going to meditate. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let's all close our eyes and pray. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Dear Heavenly Father, we praise you with a gratitude heart. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
Father, Son and the Spirit, we praise you with a gratitude. திருத்துவத்திலே மூன்றாவது நபராய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. Even you are third person of that Trinity, we ask for that with a beggedly. நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னவரே, You are the உம்முடைய வழியிலே நடந்து சத்தியத்தை அறிந்து எங்கள் ஜீவனாகவே நீர் மாறும்படி ஆன வாழ்க்கை வாழ அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வேண்டும் ஐயா. You are the one who said that I am the way, the truth and the life. So help us who receive that truth and help us to walk in it and bless us with the Holy Spirit. தயவு கூர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அந்த நிறைவு இறங்கும்படியாய் நீர் கிருபை செய்வீராக. Lord, pleadingly I ask you that those who are desiring for the Holy Spirit right now, fill every one of you, Lord. எங்கள் பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, Dear Heavenly Father, இந்த சத்தியத்தை கேட்டு நீர் உம்மால் அனுப்பின அந்த பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அதை தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். those who are hearing this truth and longing for this truth and longing for the power of the Holy Spirit, Lord, you give them and sanction this power, gift in them, Lord. அப்படிப்பட்ட அனுபவங்களாலே எங்களை நீ நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். Lord, fill us with this kind of experience in us and thank you, Lord, for you are going to bless us. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. In Jesus name I pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழிநடத்தலும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரும் நம்மோடு இருப்பதாக. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலாம். பரமண்டலங்க பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களெல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகளே. நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோ. யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.